பாஜக அவருடைய இது ஆட்சி இன்னைக்கு வந்து அவங்க தைரியமா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் சில நீதிபதிகள், அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம், இது மூணு தான் அவங்க கையில் வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பெரிய அவங்க பிரச்சனை என்னன்னா அமலாக்கத்துறை அவங்க கையை விட்டு கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. அமலாக்கத்துறை வந்து உச்ச நீதிமன்றமே நீ யாரா கேட்கறதுக்குன்னு சொல்லி அவங்க வாழை ஒட்டா நறுக்கிட்டாங்க. அதனாலதான் சமீப காலமா ரெய்டே நடக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா சசிகலா வந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவா ஒரு அறிக்கை விட்டாங்க. சசிகலாவை கண்டா அமித்ஷாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அந்த அம்மா வந்துட்டா அதிமுக ஒன்னா சேர்ந்துடும், கட்சி ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா நம்ம புளிய விட்டு போயிடுவாங்க. அதனால சசிகலா வரக்கூடாதுங்கிறதுல அமித்ஷா ரொம்ப கிளியரா இருக்காரு. அந்த அம்மா செங்கோட்டையனுக்கு ஆதரவா கருத்து தெரிவிச்ச உடனே சிபிஐ விட்டு வழக்கு போட்டாங்க. பழைய அமித்ஷாவா இருந்து பழைய அமலாக்கத்துறையா இருந்தா ரெய்டு நடந்தது. ரெய்டு நடக்கல, ஏன்னா அமலாக்கத்துறை கையை விட்டு போயிடுச்சு. சிபிஐ ஒரு கையில் இருக்குது. வழக்கு போட்டு அந்த மேலே மறுபடியும் வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க. அந்த அன்னைக்கு அடுத்த செகண்டே காண போயிடுச்சு. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க கேட்ட போது சிபிஐ ஒரு கையில் அமித்ஷா கையில் இருக்கு. அப்புறம் என்ன ஆட்டோமேட்டிக்கா இன்னும் பிரச்சனை இல்லை. விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.